ஜெபம் செய்ய போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான மகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே தேவரும் உடைய சமூகத்திலே நாங்கள் இம்மட்டுமாய் ஆராதித்து பாடினோம். ஆண்டவரே, இப்போதும் கர்த்தாவே அப்பா, இந்த ஜெப குறிப்புக்கு நீர் ஆமென் என்றும் பதில் தருகிறதுக்காக நன்றி எடுத்திருக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, முதலாவதாக நாங்கள் சகோதரர் மைக்கேலுக்காக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே பிறந்த நாள் காண்கின்ற அந்த சகோதரரை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். ஆண்டவரே அப்பா, இது ஆண்டவர் அந்த சகோதரருக்கு ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல தெளிந்த புத்தியில் ஆவியும் ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே அப்பா, அவருக்கு ஆண்டவர் கர்த்தருக்கேற்ற பாதையில் இன்னும் செவ்வையாய் வழிநடத்தவும். ஆண்டவரே அப்பா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு எந்தவித குறைவும் இல்லை என்று சொல்லாது படிக்கு என் தேவன் தாமே அவரை முற்றிலுமாய் மறைத்து பாதுகாத்து வழிநடத்தபடிக்காக ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அடுத்ததாக ஆண்டவரே சகோதரி எலிசபெத் அவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் தாமே ஆண்டவர் அந்த சகோதரின் ஆண்டவர் பலவீனத்தை நீர் அறிவீர். ஆண்டவரே, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல. ஆண்டவரே ஆம் தகப்பனே, உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி அவருடைய சுகவீனத்தை நீர் மாற்றி சுகத்துடன் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, அவன் பலவான் என்று ஆண்டவர் உரத்த சத்தமாய் சொல்லும்படிக்காக அப்பேற்பட்ட பலத்தை உன்னதத்தில் இருக்கிற பலத்தை நீர் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே அப்பாவுடைய சரீரத்தில் காணப்படுகின்ற எந்த சுகவீனங்கள் இருந்தாலும் சோத்திரம். ஆண்டவரே, அது உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வார்த்தையினால் எல்லாம் கூடும், நீர் சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்கும். ஆவியானவரே, அவருடைய சரீரத்தில் காணப்படுகின்ற உபாதைகள் பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் நீர் நீக்கி போட்டு ஆண்டவரே வருகிற நாட்களில் சாட்சியுள்ள மகளாக நிலைநிறுத்த என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சொல்லப்பட்ட 2 குறிப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வதற்காக சோத்திரம், துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.